ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பற்றியும் ஆல்ட் காயின்ஸ் ரேலி பற்றியும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காகவே பயங்கரமான ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்கு. நம்ம ரீசெண்டாக சஜஷன் பண்ண காயின்ஸ் கூட 2x 5x வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி கிரிப்டோ இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோலாம் வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து மாற தொடங்கிருக்கு. அதாவது புல் இஸ் பேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா டாமினன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். ஒரு பாட்டம் லெவலில் டாமினன்ஸ் வந்து ஃபால் ஆகுதுன்னா ஆல்ட் காயின்ஸ் வந்து கண்டிப்பாக அப் ஆகும். இது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது தான். போன வீடியோவில் கூட நம்ம அதை பற்றி தான் வந்து பேசியிருப்போம். ஸோ அது வந்து நடந்திருக்கு. சரியா? கிளியராக வந்து டாமினன்ஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதில் இருந்து கண்டினியூஸாக டாமினன்ஸ் ஃபால் ஆக ஆல்ட் காயின்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ரேலி வந்து கொடுக்கும். ஜஸ்ட் வந்து 55 தான் வந்து டாமினன்ஸ் வந்துருக்கு. இன்னும் அரௌண்ட் 50லாம் போகும்போது நல்ல ஒரு மூமெண்ட் வந்து இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப். ஸோ இந்த ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப்பை பார்த்திங்கன்னா போன புல்ரன் லெவலை வந்து இப்போவே ரீச் ஆகியாச்சு. ஸோ அப்படின்னா 1 ட்ரில்லியன் வால்யூம் இப்போவே வந்தாச்சு. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த புல்ரன் வந்து ஒரு மிகப்பெரிய புல்ரனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு ரேலி வந்து க்ரியேட் ஆகலாம். அட்லீஸ்ட் வந்து 2 ட்ரில்லியன் வரைக்கும் கூட இந்த மார்க்கெட் கேப் வந்து ஆல்ட் காயின் மார்க்கெட் கேப் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ட் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ரேலிலாம் நான் வரல. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு மார்க்கெட் கேப் வால்யூம்ஸ்லாம் மார்க்கெட்டில் வந்துருக்கு. ஸோ இது என்னதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் காட்டுது. முக்கியமாக யூஎஸ் பீப்புள்ஸ் தான். சரியா? யூஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். போன புல்ரனை பொறுத்த வரைக்கும் மேஜர் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னா யூஎஸ் பீப்புள்ஸ் தான். ஸோ அவங்க தான் வந்து இப்போவும் வந்து பண்ணுறாங்க. இந்த டைம் சொல்லவே வேண்டாம். ட்ரம்ப் வந்து முழுக்க பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நிறைய பீப்புள்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நாட் ஒன்லி பிட்காயின், எத்தீரியம், நிறைய காயின்ஸ் வந்து அப் ஆகுது. ரிப்பிள் கூட அப் ஆகிருக்கு. சரியா? ரிப்பிள் வந்து என்ன சொல்ல, ஒரு டைப்பான காயின்னு சொல்லிக்கலாம். எல்லா புல் மார்க்கெட்லேயும் இதே மாதிரி மூவ் ஆகும். புல்ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் மாதிரி ரிப்பில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைமும் ரிப்பிள் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பாசிட்டிவ் அப்டேட் வந்து ரிப்பிளுக்கு இருக்குது. பேங்கிங்கில் வந்து பேங்க்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து ரிப்பிள் பேஸ்டாக யூஎஸ்டி காயின்ஸ் வந்து வரலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிப்பிள் இடிஎஃப் வந்து வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் லைட் காயினுக்கும் இடிஎஃப் வரலாம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாசிட்டிவ் அப்டேட்னால வந்து கிரிப்டோ மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வரைக்கும் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த இடிஎஃப் ஒரு மேஜர் இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா பிட்காயின், எத்தீரியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடிஎஃப் அப்ரூவ் ஆன பிறகு பெருசாக டவுனே ஆகலை. ஏன்னா இடிஎஃப்னால் என்னென்னா கோல்டு மாதிரி, நம்ம கோல்டு இடிஎஃப்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம்ல இந்தியாவில். ஸோ கொஞ்சம் நார்மல் பீப்புள்ஸ் கூட கொஞ்சம் ஃபண்ட் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் ஃபியூச்சருக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அந்த நம்பிக்கையில். ஸோ அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் வந்து கிராஷ் ஆகாது. கிராஷ் ஆகணும் அப்படின்னா வாங்கி வச்சுருக்க எல்லா பீப்புள்ஸும் வந்து செல் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு கிரிப்டோவை பற்றி தெரியும். இது எல்லாமே லிமிட்டட் சப்ளை. அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லார் கையிலையும் மார்க்கெட் இந்த பிட்காயின், எத்தீரியம்லாம் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகிட்டு அப்படின்னா ப்ரைஸ் வந்து கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டம்ப் ஆகுமா, இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, ப்ராஃபிட் புக் பண்ணலாமா, இது வந்து நிறைய பேர் என்கிட்ட பிகினர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்து ப்ராஃபிட் நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 2x 3x ஆர் மேக்ஸிமம் 5x கூட உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வந்து மாறி இருக்கலாம். ப்ராஃபிட் புக் பண்ணால் 2 ரீசனுக்காக பண்ணலாம். ஒன்று என்னென்னா, இன்னொரு காயின்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் புக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக புக் பண்ண வேண்டாம். கொஞ்சம் புக் பண்ணி கொஞ்சம் அப் ஆகாத காயின்ஸில் ஆர் வேறு காயின்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பைபேக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி ஃபுல்லாக புக் பண்ணுறது நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா இப்போ தான் வந்து மூவ் ஆகிருக்குது. ஜஸ்ட் புல் மார்க்கெட்டோட ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். மெயின் பிக்சர் இனி தான் இருக்குது. இன்னும் அக்ரெசிவான மூமெண்ட்லாம் மார்க்கெட்டில் இன்னும் வரல. இன்னும் வரும். நல்லா வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி அது ஒரு இந்த டிசம்பர் எண்டில் ஆர் ஜனவரி, பிப்ரவரி கூட இருக்கலாம். ஸோ சடனாக நடக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கட்டாயம் வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்கும். ஒரு சின்ன ப்ராஃபிட்டுக்கே செல் பண்ணோன்னா ஒரு பெரிய ரேலியை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி, ஓகே. பைபேக் ஆர் அவரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா ஒரு வேளை கிடைக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு புல் மார்க்கெட் வரும்போது ஒரு சின்ன ஒரு ட்ராப் மார்க்கெட்டில் பண்ணுவாங்க. இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் வேல்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, டாமினன்ஸ் வந்து டவுன் ஆகும் ஆர் ஆல்ட் காயின்ஸ் வந்து அப் ஆகும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து சடனாக ஒரு 1 வீக் கிட்ட டவுன் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி போகும். ஸோ அதாவது ஒரு சின்ன ஒரு ட்ராப் மூலமாக வீக்கர் ஹேண்ட்ஸ்டேருந்து ஸ்ட்ராங்கர் ஹோல்டர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு பெரிய மூவ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் இல்லை. அப்படி சப்போஸ் நடந்துன்னா நீங்கள் இங்கே புக் பண்ணுறது, பைபேக் பண்ணுறது, வச்சுருக்க அமௌண்ட்டு, புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அதை அந்த டைம் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி கிளியராக புல் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. கிளியராக வந்து டாமினன்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. இந்த ஒரு வாய்ப்பு ஒரு வேளை மார்க்கெட்டில் நடக்கலாம். அப்படி நடந்துன்னா அதையும் பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்மளோட ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாய்ப்பு வந்து கிடைக்கும்போது சரியான டைமில் கிரிப்டோவில் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பு நமக்கு கிடச்சினா பயன்படுத்திக்கோங்க. கிடைக்கலன்னா இப்போ இருக்கிற ப்ராஃபிட்டை, இப்போ இருக்கிற ஹோல்டிங் காயின்ஸை ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிக்கோங்க. டீசன்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து 1 or 2 monthஸில் வந்து கிடைக்கும். ஜஸ்ட்டு பொறுமையாக வெயிட் பண்ணால் போதும். வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. லிவரேஜ் ட்ரேட் பக்கமே போயிடாதீங்க. பெருசாக நான் ப்ராஃபிட் பார்த்துட போகிறேன், ஒரே ட்ரேடில் நல்லா ஏர்ன் பண்ணிட போகிறேன், லிவரேஜ் பக்கமே போயிடாங்க. ஜஸ்ட்டு ஆல்ட் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு சைலண்ட்டாக இருந்தாலே போதும், நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இதுதான் வந்து கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன். வேறு எதுவும் அப்டேட்னா நம்ம டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.